வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். எக்லெஸ் கேக் செய்யறது ஒரு தனி கலை. அதை சாஃப்டா செய்யணும்னாக்கா அதுக்கு நிறைய டிப்ஸ் தேவைங்க. பிகினர்ஸ் டிப்ஸோட இப்போ ஆல்மண்ட் கேக், எக்லெஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கேக்கை சாஃப்டாக வைக்கிறதுக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. இப்போ எக்லெஸ் கேக்குக்கு, பாதாம் கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு சில வித்தியாசங்கள் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக. கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அழாக்கு இது 200 ml தண்ணீர் பிடிக்கும். இப்போ இந்த நான் வச்சிருக்கிற மெஷரிங் கப்பும் 200 ml மெஷர் தான் பிடிக்கும். அதில் தான் இது எல்லாமே அளந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 250 ml கப்ஸும் வருது. அதனால அதை எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குட்டியோ குறைச்சியோ கரெக்டாக பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெஷரிங் கப்பும் கடைகளில் கிடைக்குதுங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எம்எல் இங்கே போட்டிருக்கோம். அந்த 200 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற அந்த லெவல் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 200 இருக்கும். மேலே வரைக்கும் அளந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துடும். கோபுரமாக அளந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். அதனால கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அது பார்த்து கவனம் தேவை. அந்த மெஷரிங் கப்பில் ஒன்று தலை தட்டி இன்னொரு ஹாஃப், அதாவது 1.5 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பால் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், லெவல் டேபிள் ஸ்பூன், பாதாம் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை அதாவது அன்பிளீச்டு சுகர்னு கடைகளில் கிடைக்குது. அதில் 1.5 கப்பு எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் விட்டு விட்டு இயக்கி பவுடர் பண்ணணும். குங்குமப்பூ 2 சிட்டிகை, 1 சிட்டிகை உப்பு. இதில் பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன், ஒன்று தலை தட்டி இன்னொரு ஹாஃப் மெஷரிங் ஸ்பூனில் அளந்து எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் சமையல் சோடா, வெண்ணெய் 75 கிராம், இதோட எசன்ஸ், ஆல்மண்ட் எசன்ஸ் சிறிதளவு. இப்போ இந்த மைதா மாவு உங்களுக்கு வேண்டாம்னாக்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணாங்க. அளவு தான் ரொம்ப முக்கியம். வெயிட் அளவு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை ரொம்ப சுலபமாக கடைகளில் கிடைக்குது. நம்ம ரெகுலர் சர்க்கரையே கரும்பு சர்க்கரையே தான். ஆனால் இது அன்பிளீச்டு. இது ஆர்கானிக் ஷாப்லையும் கிடைக்குது, நிறைய ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. இது ஒரு கேரமல் ஃப்ளேவரை கொடுக்கும் நம்ம செய்கிற கேக்குக்கு. இது இல்லைன்னா டெமராரா சுகர்னு கூட கிடைக்கும், அது கூட நம்ம வாங்கி செஞ்சால். அளந்து வச்சிருக்கிற மைதா மாவோட இப்போ இதில் பேக்கிங் பவுடர், சமையல் சோடா, உப்பு சேர்த்துட்டேன். இங்கே பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை வச்சுருக்கேன், பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2 தடவை சலிச்சிக்கணும். இந்த வெண்ணெய் 75 கிராம் அன்சால்டட் பட்டர், உப்பு சேர்க்காத வெண்ணெய். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பேச்சுலா எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம எக் பீட்டர் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்க இது எதுலேயும் ஒரு சொட்டு மாய்ஸ்சர் கூட இருக்கக்கூடாது. எந்த கேக் பேக் பண்ணாலுமே நம்மளுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் இதில் ஃபஸ்ட்டு சேரக்கூடாது. அதாவது நம்ம வெண்ணெயை மிக்ஸ் பண்ணுறப்போ சரி, எதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஒரு வேளை கழுவி தொடச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கா நல்லா வரும். ஒரே பக்கமாக சுழற்றின மாதிரி கலக்கணும். இப்போ இதோட லேசாக ஃப்ளஃபியாக ஆன பிறகு, அதாவது ஓரளவுக்கு லேசாக மிருதுவாகும். அதுக்கு பிறகு நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த மூடியிலேயே 1 மூடி எசன்ஸ் போட்டுட்டேன். இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆல்மண்ட் பவுடர் கடைகளில் கிடைக்குது, இது நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பாதாமை தோல் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரே பக்கம் நல்லா சுழற்றின மாதிரி கலக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சலிச்சு வச்சிருக்கிற பொருட்களை ஒரு கிணத்துல தனியாக வச்சுக்கோங்க. இளம் சூடான தண்ணி, அதாவது கை பொறுக்கிற சூடு தண்ணி 200 ml எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மாற்றி மாற்றி ஊற்றி கலக்கணும். கொஞ்சம் அந்த சலிச்சு வச்சிருக்கிற மாவு போடணும், கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றணும். அது மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். இப்படி ஆப்போசிட் சைடில் திருப்பாதீங்க, ஒரே சைடில் தான் இப்படி கலக்கணும். அப்போ தான் காற்று குமிழ்கள் அது உள்ள அடைப்படும். ஆப்போசிட் சைட் பண்ணீங்கன்னாக்கா அது வெளியேறிவிடும். அதனால சாஃப்ட்னஸ் வராது. இப்போ இந்த பூரா மாவுமே தீர்ற வரைக்கும் நம்மளுக்கு மாற்றி மாற்றி அந்த மாவும் கொஞ்சம் சுடு தண்ணி அதை மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது,
ரொம்ப குறைவான சூடு இருக்கக்கூடாதுங்க. நம்ம கை வச்சா சுருக்குன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். லியூக் வார்ம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். ரொம்ப லைட்டா ஆகுற அளவுக்கு நம்ம கலக்கணும். பூரா மாவுமே இப்போ சேர்த்துட்டேன். தண்ணி வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அதன்படி செய்யுங்க. ரொம்ப நீர்க்க இருந்தாக்கா ஃப்ளாட்டா வந்துடும். ரொம்ப கெட்டியா இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து கேக் வந்து அடர்த்தியா வந்துடும். நீர்க்க இருந்ததுனாக்கா ஃபர்ஸ்ட் நல்லா உப்பி வரும் மேலே, அப்புறம் அமுங்கி போயிடும், அது ரொம்ப ஃப்ளாட் ஆயிடும். அதனால கவனம் தேவை. கேக்குக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இதை கையில எடுத்து இப்படி இதுல உழறப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, அதே நேரம் அப்படியே கெட்டியா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கலக்க 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 அது மாதிரி லைட்டா ஆயிடும். அப்பதான் வந்து காற்று குமிழ்கள் உள்ள அடைப்படும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பிகினர்ஸ் டிப்ஸுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ வந்து ஒரு பேக்கிங் வெசல் வச்சுருக்கேன். இதில் வந்து உள்ளே வந்து பட்டர் பூசிட்டேன், சைட்ஸ்லேயும் கீழேயும் பட்டர் பூசிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம முதலையே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அவனை கூட ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஹாஃப் ஃபில் பண்ணணும். நம்ம மாவு வந்து வெப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஹாஃப் ஃபில் பண்ணணும் பேக்கிங் ட்ரேல. ரொம்ப மேலே வரைக்கும் இருந்ததுனாக்கா மேலே உப்பி வர்றப்போ இந்த இனஃப் ஸ்பேஸ் இல்லைனாக்கா அது மேலே இதுவாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து பிளான்ச்டு ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ரீ ஹீட் பண்ணணும் அவனை, அதுக்கு முன்னாலே வைக்கக்கூடாதுங்க. இப்போ அவன் வந்து நான் வந்து மைக்ரோவேவ் அவன்லேயே கன்வெக்ஷன் காம்பினேஷன் இருக்கிறத வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் போட்டிருக்கோம். அந்த மோடை வந்து ப்ரெஸ் பண்ணாக்கா முதல்ல ப்ரீ ஹீட்டுன்னு வரும். அந்த ப்ரீ ஹீட்டுன்னு வர்றப்போ நம்ம வந்து இதில் வந்து நல்ல ரெட் ஹீட் வருது. இந்த அவன்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஹீட் ஆன பிறகு அந்த ரெட் ஹீட் போயிடும். அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த ஸ்டாண்டு மேலே இந்த பாத்திரம் வைக்கணும். இது வைக்கிறப்போ சைடில் எந்த பக்கமும் அடிப்படாமல் இருக்கான்னு பாருங்க, வராயக்கூடாது. கரெக்டாக அது சுழறப்ப கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திரம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது சுழன்றுக்கிட்டே அப்படியே பேக் ஆகும். கிட்டத்தட்ட வந்து இந்த அளவு கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ரெட் ஹீட் வருது, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வருது பாருங்க. அது சுழன்றுக்கிட்டே இருக்கிறப்போ மாறி மாறி வரும். இப்போ நல்ல கேக் பேக் ஆகிட்டே இருக்கு. இது வந்து நல்ல பேக் ஆன பிறகு நல்ல வாசனை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மேலே ப்ரௌன் நிறம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் கழிச்சு நல்ல வாசனை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துட்டேன். இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுனாக்கா இந்த மாதிரி ஒரு உடன் டூத் பிக் எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா உள்ளே இப்படி வந்து சொருகி எடுத்தீங்கன்னாக்கா எல்லாம் மாவு ஒட்டாமல் வரணும். அது மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கையில் தொட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். அதாவது நிறம் இது மாதிரி ஒட்டாமல் வருது, இந்த ஸ்பாஞ்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சின்ன டிப்பை ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேங்க. இது இன்னும் சூடாக இருக்கிறப்பே மேலே வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வலைத்தட்டு மாதிரி மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கேன், எளிய முறை கேக்குன்னு. எக்லெஸ் கேக்கு இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் போட்டிங்கன்னா மற்ற விவரங்கள் எல்லாம் நான் அதில் கான்டாக்ட் பண்ணுறேன். இந்த புக்கில் எல்லா பேசிக்ஸும் கொடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு பிகினராக இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் கேக் பேக் பண்ணுறதுக்கு எந்த வகுப்புக்கும் போகாமல் அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் எல்லா விஷயமும் கொடுத்துருப்பேன். நிறைய டிப்ஸு கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது நம்ம ப்ரெஷர் குக்கரில் கூட எப்படி பேக் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்கேங்க. ஓடிஜி இருந்தால் ஓடிஜியில் எப்படி பண்ணணும், மைக்ரோவேவ் அவனில் கன்வெக்ஷன் மோட் இருந்தால் கன்வெக்ஷன் மோடில் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருக்கேங்க. எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து பேசிக் வந்து ப்ரீ ஹீட்டிங் வந்து எந்த விதமான பேக்கிங்க்கும் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரீ ஹீட்டிங்க்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், அதுக்கு பிறகு பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், அந்த விஷயம் ரொம்ப முக்கியங்க. 180 டிகிரி சென்டிகிரேட் வச்சிங்கன்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹை டெம்பரேச்சரும் வேண்டாம், ரொம்ப லோ டெம்பரேச்சரும் வேண்டாம். இந்த மாதிரி
நிறைய விஷயங்கள் இந்த புக்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம்.